மூடப்பட்ட கதவுகள் திறந்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள். உன்னுடைய மூத்த ஜெனரேஷன் நான் சொல்றேன், நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன. திறந்துடாத, திறந்துட்டேன்னா போய் சிக்கிருவ. சுதந்திரம் என்பது சிறகு. சுதந்திரம் என்பது உன் அடிமை தலை இல்லை. பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவு நீ உள்ளே போய் அடிமையாகி விடக் கூடாது என்ப. உள்ள போன அடிமை ஆவாய். எதற்குள்ளாகவும் போய் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் போடப்பட்டிருக்கு. இந்த ரீல்ஸ் பார்க்குறேன், ரொம்ப முக்கியமான ரீலா எனக்கு பட்டது. நான் அதை முடிஞ்ச வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு ரேஞ்சர் கேம்ப் அடிக்கிறாரு. அவருடைய நாயை பக்கத்தில் இருக்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு விடுறாரு. அந்த வேட்டை நாய் வெளியே போய் சுத்துது. அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு, பசி சிறுத்தைக்கு, சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது. நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணிங்கன்னா வரும், வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு வந்துடும். நான் சொல்கிறது இதில் இருக்கு. துரத்துன அந்த, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன், அந்த சைக்காலஜி. துரத்துதுங்க சிறுத்தை, துரத்தி அது வேட்டை நாயில் அது சிக்கவே இல்லை. அது பயங்கரமாக ஓடுது. அது எஜமான்கிட்ட போனால் போதும்ன்ட்டு ஓடுது. ஓடி போய் எஜமானரை பார்த்துருச்சு. எஜமான் கிட்ட போகலை, அதை இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதா. இப்போ டைவர்ட் ஆகி போனோம்னா எஜமான் அங்கே நிற்கிறார். டைவர்ட் ஆகி போனோம்னா இது ஃபோர்ஸாக அடிச்சிருங்கிறதுனால முன்னால் ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு நாய். பின்னால் அந்த சிறுத்தை இருக்குல்ல, அதே ஃபோர்ஸில் வித் நோ டைம் ஜுப்னு உள்ளே போயிடுச்சு. அது ஃபோர்ஸ் போச்சு இல்லை, நாய் ஃபோர்ஸ்க்கு கூட கதவு கொஞ்சம் நின்றுச்சிங்க. சிறுத்தை ஃபோர்ஸ்க்கு மூடிடுச்சு கதவு. டோர் லாக்ட், இரும்பு கதவு. இப்போ உள்ள நாயும் சிறுத்தையும் இருக்குது. ரேஞ்சருக்கு பயம் கதவை திறக்கிறதுக்கு. உள்ள திறந்து விட்டா சிறுத்தை வெளியில் பாஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஆபத்து உயிருக்கு. அதனால அவர் ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறார். நான் இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளை. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு உள்ள அந்த 2 மிருகங்களுக்கு என்ன சூழல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு பார்க்குதுங்க. கேமரா காட்டுறான், நாய் இருக்குல்ல அது பயந்து போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சிறுத்தை அதை வேட்டையாடலை. சிறுத்தை எங்கே இருக்குதுன்னு தேன்னா கதவு இருக்குல்ல, கதவு கட்ட நாயை விட பயந்து போய் கதவு கட்ட ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் படம் எடுத்தவன் சொன்னான் ஒரு வார்த்தை, பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாடியது. இதோ முன்னால் இருக்கிறது தன் பசிக்கான இரை. இருந்தாலும் சிறுத்தைக்கு அந்த இரையை பசியை போக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அந்த சிறுத்தைக்கு தெரிந்து போனது தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று, தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று. அது சுதந்திரத்திற்காகத்தான் காத்திருக்கிறதே தவிர அதற்கு உணவு அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் முடித்தான். எது சுதந்திரம்? நீங்கள் அடிமைப்படுவதற்காக ஓடுகிறீர்கள் குழந்தைகளே. இந்த கதவு சுதந்திரத்திற்கான கதவு. திறக்கப்படுகின்ற பொழுது வா. இப்படி பயந்து போன எலி மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதை பாரதிதாசன் முதலியே பாடிட்டார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசனார்.